ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்காக புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கோபி ராதிகா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபேமிலியை என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டு அங்கேயே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவரு சைலண்ட்டாக அங்கே போய் பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் ரொம்ப சோகமாயிட்டார். அதாவது நம்ம இல்லைனாலும் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, ஆனால் நாம் தான் அங்கே போய் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் திங்க் பண்ணிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இவங்க ராதிகா அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரக்கு போட்டு வந்து பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்டுட்ருக்காங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ராதிகா டக்குன்னு எந்திரிச்சு என்ன பாட்டு சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. உடனே பார்த்தா தான் அப்புறம் தான் திங்க் பண்ணி பார்க்குறாங்க, இவர் தான் கோபி தான் போட்டு இது மாதிரி பாடிக்கிட்டு இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கத்துவாங்களா இல்லை ஏதாவது சமாதானப்படுத்துவாங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்மடிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கோபியோட நிலைமையை பார்த்து பரிதியப்படுறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட சிச்சுவேஷன் மாறுமான்னு சொல்லிட்டு நினச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.